கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரம் 10 என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆம், நிச்சயமாகவே கர்த்தர் தம்முடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குவார். இந்த வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தர் தம்முடைய வலது கரத்துக்கு ஒரு பெயர் சொல்லுகிறார், நீதியின் வலது கரம். அந்த வலது கரத்தினால் கர்த்தர் நம்மை தாங்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நாம் சோர்ந்து போன வேளைகளிலே, நம்மால் நிலை நிற்க முடியாத காரியங்களிலே, நாம் பலவீனப்பட்டிருக்கிற நேரத்திலே, நம்மால் முடியாத நேரங்களிலே கர்த்தர் நம்மை தாங்குவார். எப்படி தாங்குவார்? அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே தாங்குவார். கர்த்தருடைய வலது கரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நீதியின் வலது கரம் என்று எழுதப்பட்டுள்ளது. நீதியின் வலது கரம். அன்பான தேவஜனமே, இந்த இடத்துல நீதியின் வலது கரம் என்று எழுதப்பட்டுள்ளதே, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நீதிபரர். அவர் நீதியின் தேவன். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நீதியின்படி, நீதி நியாயங்களின்படி உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் இனிப்பை இனிப்பென்றும் கசப்பை கசப்பென்றும் சொல்லி உண்மையாய் நாம் வாழும் பொழுது, உண்மையுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அந்த நீதியை பார்க்கிறார். நம்முடைய நீதியை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய நீதியின் வலது கரத்தினால் தாங்குவார். இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் சோர்ந்து போய் உள்ள சூழ்நிலைகளிலே, நாம் பலவீனப்பட்டிருக்கிற நேரத்திலே கர்த்தர் நம்மை மீட்பார் என்ற தைரியம் இந்த வசனத்தின் மூலம் வருகிறது. நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது, கர்த்தருடைய நீதியில் நடக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் தம்முடைய வலது கரத்தினால் தாங்குவார். கர்த்தருடைய நீதியின் வலது கரம் உங்களை தாங்குவதாக. ஆமேன்.